முட்டி கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாய் இருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஹல்லேலூயா கர்த்தர் நம்மிடத்துல பேசுவாராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்குறோம் ராஜா. என்னை முழுவதுமாய் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்று கூட நம்ம வாசித்த யோசுவா 21, 22 அதிகாரம் மற்றும் 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த ஜோஷுவால நம்ம பார்க்கும்போது 9.5 கோத்திரத்துக்கும் 2.5 கோத்திரத்துக்கும் இடையில ஒரு 7.5 நடக்குது இல்ல. அல்லேலூயா. 9.5 கோத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, அந்த யோர்தானுக்கு அப்புறத்துல. இந்த புறத்துல 2.5 கோத்திரம் இருக்கிறது. என்னன்னா காத்து, மனாசே மற்றும் அந்த அதாவது மனாசையின் பாதி கோத்திரம், காத் மற்றும் ரூபன் கோத்திரம். இவர்கள் எதற்காக பிரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் அந்த மோசையோடு சேர்ந்து ஒவ்வொரு இடங்களையும் அவர்கள் பிடித்து கொண்டு வர்றாங்க, ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அவர்கள் வரும்போது ஒரு இடம் வருது, அது பார்த்தீங்கன்னா பயங்கர செழிப்புள்ளதா இருக்குது, பசுமையானதா இருக்குது, நல்ல புல்வெளி, இந்த ஆடு மாடுகளுக்கு வேண்டிய நல்ல மேய்ச்சல் நிலங்கள் உள்ள இடம், இந்த பாசான், இந்த மாதிரி சில கீலேயாத், இந்த மாதிரி செழிப்பான இடங்கள் இருக்கு. அதை பார்த்த உடனே ஆடு மாடுகள் வைத்திருக்கிறவங்களுக்கு ஆசை வந்துருது. என்னுடைய குடும்பம் நாங்க இந்த இடத்துல இருந்தா சூப்பரா இருக்குமே, எங்களுடைய ஆடு மாடுகள்லாம் நல்லா பெருகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. மோசேட்ட போய் சொல்றாங்க. மோசேட்ட சொன்னோடனே அவர் சத்தம் போடுறாரு, இல்ல நீங்க அந்த இன்னும் அழிக்க வேண்டிய எதிரிகள் எல்லாம் அழிக்க முன்பாகவே உங்களுக்கு ஒரு நல்லதை பார்த்துட்டு ஒதுங்கிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பிறகு இவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க ஆண்டவரிடத்துல விசாரித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணும்போது, ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப நல்லவராச்சே, சரி என் பிள்ளைங்க ஆசைப்படுதுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அது நிமித்தமாக அந்த 2.5 கோத்திரம் பிரிந்து போனது யோர்தானுக்கு இப்புறத்திலே. அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் யுத்தம்லாம் செய்து முடித்துட்டு தான் நீங்க இங்க உங்களுடைய இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும், இங்க தங்கணும், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் சேர்ந்து செல்லணும்ன்றாங்க. அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஓவர் கம் பண்ணி இப்ப நல்லா பிரிச்சு பாகம்லாம் பிரிச்சு எல்லாம் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுதுதான் அடுத்த விஷயம், பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது, இந்த 9.5 கோத்திரங்களுக்கும் அங்க என்ன பண்றாங்க, பலிபீடம் கட்டுறாங்க ஆண்டவருடைய திட்டத்தின்படி. அப்போ இந்த நடுவுல யோர்தான் ரிவர் இருக்கு. இந்த யோர்தான் வந்தாலே பிரச்சனை தான். யோர்தான்னாலே காட்டாறு தான், அது எப்பொழுதுமே பிரச்சனைக்குரிய ஒன்று, மாறி மாறி ஓடும். இதை தான் ஆண்டவர் குவியலாக நிற்க வைத்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. இந்த வேலையில பார்த்தோன்னா யோர்தானுக்கு இப்புறத்துல 2.5, அந்த புறத்துல 9.5 கோத்திரம் இருக்கு. இந்த 2.5 கோத்திரத்தார் நினைக்கிறாங்க, இப்ப நம்மளுடைய பிள்ளைங்கள் நம்ம இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம் ஆண்டவரை பத்தி, நமக்கு அடுத்து வருகிற ஜென்ரேஷன் இந்த 9.5 கோத்திரத்தை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஆகவே நம்ம ஒன்று செய்வோம், அங்க உள்ள பலிபீடத்தின் மாதிரியின் படியே நாமும் இங்க ஒரு பலிபீடத்தை கட்டிடுவோம். அப்போ இவங்களுக்கு புரியும், ஆமா அங்க இருக்க மாதிரியே தான் இங்கே இருக்கு, அப்ப நம்ம எல்லாம் ஒன்றுதான், இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோன்றது இவர்களுக்கு புரியும் என்ற ஒரு காரணத்திற்காக இங்க ஒரு பலிபீடம் அந்த மாடல் படியே அவங்க செய்யறாங்க. செஞ்ச பிறகு இந்த விஷயங்கள் அவங்களுக்கு இந்த 9.5 கோத்திரத்தாருக்கு தெரிய வரும்போது அவங்க வர்றாங்க, யுத்தத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்னன்னா, நீங்க எதுக்கு தனியா பிரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம எல்லாம் ஒன்று தானே, எதற்காக நீங்க தனியா ஒரு பலிபீடம் கட்டுறீங்க, அதாவது ஒரு வீட்லயே 2 சமையல் 3 சமையல் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க எதுக்கு தனியா செய்றீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே ஒரே பலிபீடம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஒரு ரீசன் வேல்யூபிளா சொல்றாங்க, இல்ல அதாவது இந்த யோர்தானுக்கு இந்த புறத்துல இருக்கவங்களுக்கும் அவர்கள் இந்த 9.5 கோத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி எதிர்காலத்துல ஒரு காரியம் வந்துவிடக் கூடாது, இந்த பலிபீடமும் அந்த பலிபீடம் ஒரே மாதிரி இருக்கு, அப்ப நம்ம எல்லாம் ஒருவர் தான் சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அதை செய்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறத பார்க்கிறோம். உடனே இவங்க யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு அதை குறித்து பேசுவதற்காக வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு கூட திரும்பி போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்களின் இச்சை இல்ல, எனக்கு அழகா இருக்கு, இந்த நிலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்தது நிமித்தமாக நீங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த 2.5 கோத்திரத்துக்கும் 9.5 கோத்திரத்துக்கும் ஆகவே ஆகாது. இங்க இஸ்ரவேல் ராஜா இருப்பாரு, அந்த 9.5 கோத்திரத்துல இஸ்ரவேல் ராஜா இருப்பாரு, இந்த 2.5 கோத்திரத்துல யூதா ராஜா இருப்பாரு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்ப பார்த்தாலும் யுத்தமும் சண்டையும் சச்சரவுகளும் தான் மீந்தது. ஸோ எப்பயுமே நம்ம மாம்சீகமான பார்வையில எந்த ஒரு காரியத்தை செஞ்சோமானாலும் அதுல ஒரு செக் இருக்கும், ஒரு பிரச்சனை அங்க இருப்பதை நம்ம பார்க்க முடியும். லோத்து கூட அப்படிதான் பிரிஞ்சு போனார் இல்ல.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வம்சமே ஒரு அசுத்தமான ஒரு சந்ததியாக, தேவனால் அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறி போனது. ஆகவே எப்பயுமே நம்முடைய ஓன் வில் அண்ட் விஷில நம்ம வந்து இந்த டைம்ல இது கரெக்ட் தானே, இட்ஸ் ஸோ குட், பார்க்க நல்லா இருக்கு, கரெக்ட்டா தான் இருக்கும். என்னுடைய கெஸ்ஸிங் எப்பயுமே தப்பாகாது. நான் நினைச்சேன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேளைகள்ல என்ன பண்ணிருவோம், ஓவர் கான்ஃபிடென்ட்ல நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து முழுவதுமாக பிரச்சனைக்குள்ளாக நம்ம கொண்டு வருகிறவர்களாக இருந்துவிட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய நோக்கங்கள், சிந்தனையின் ஓட்டங்கள் எல்லாத்தையுமே வேதத்தின் வெளிச்சத்துல வச்சு ஒவ்வொன்றையும் நாம் செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனோ தானோ நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்தோம்னா, இந்த யோசுவா 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் என்றால், அதுல ஆண்டவர் வந்து எவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்றத குறித்தும் நம்மளால பார்க்க முடியுது. 43, 44ஆம் வசனங்கள் வாசிக்கும் போது, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். பாருங்களேன், ஆண்டவர் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா கொடுத்துருவார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன், நமக்கு ஸ்வீட் காட் இல்ல. ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன் அவர். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அந்த இளைப்பாறுதலை தருகிற தேவன், அவர் சொன்னபடியே செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுதான் அவங்க இளைப்பாறுறாங்கன்னா என்ன அர்த்தம், எதிரிகள் இல்ல, அவங்க எல்லாரையும் வந்து கர்த்தர் வந்து அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணி வைக்கிறார். அதே மாதிரிதான் நாமும் கூட இளைப்பாறுதலோடு வாழ வேண்டுமானால் நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆஃப் பண்ணி வைப்பார். வெயிட் பண்ணு, நீ போகாத, என் பிள்ளைகிட்ட போகாத, வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அது நம்முடைய பலவீனமாக இருந்தாலும், பண தேவைகளா இருந்தாலும், குடும்ப சூழ்நிலைகளா இருந்தாலும், உறவுகளுக்கு இடையில உள்ள சிக்கல்களா இருந்தாலும், எல்லாவற்றையுமே தீர்த்து வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி சாராள் 90 வயதான போதும் கூட விசுவாசித்து குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க இல்ல. அதே போல தன்னுடைய கற்பம் செத்ததுன்னு தெரியுது, என்னோட சூழ்நிலை செத்து போச்சுப்பாப்பா, உலர்ந்த எலும்புப்பா, இதுல எல்லாம் இனி ரைஸ் அப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேரற்று உலர்ந்து போன வேர்கள் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின அதே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்பொழுதுமே மறந்து போகவே கூடாது. நம்ம மறக்காம அந்த வார்த்தைகளை இறுக பிடித்து கொண்டோமானால் தப்பிச்சுக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆரோக்கியமோ இல்லை பண தேவைகளோ சூழ்நிலைகளோ குடும்ப உறவோ ஐக்கியமோ நம்முடைய எதிர்காலமோ இப்படி நீங்க பாருங்களேன். அதாவது ஒரு பாத்திரத்துல சமையல் பண்றோம், அந்த வடை சட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடாய் பேன். ஸோ அதை வந்து நம்ம சமையல்லாம் பண்ணிட்டு நல்லா விளக்கி கழுவி கவுத்தி வச்ச பிறகு அப்படியே காய்ந்து போயிருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்ட காய்ந்து போன ஒரு சூழ்நிலையில கூட நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ ட்ரையா இருக்கலாம் நம்முடைய சூழ்நிலைகள். ஆனா அதை அதை வந்து அந்த 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 காய்ந்து போன சூழ்நிலையும் ஆசீர்வாதமாய் மாற்றித் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்களேன், அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்படி குதிச்சு சொல்லணும். கால் தான் கொஞ்சம் வலிக்குது இல்ல, குதித்து சொல்லணும். ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, நீங்க சொன்ன நல்வார்த்தையில் ஒன்று கூட, ஏதாவது ஒண்ணு பாதி நடந்துச்சு முக்கா நடந்துச்சுலாம் இல்ல, ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்படியாக நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நாமும் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த இதுல 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கூட
சில காரியங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இதுல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்னா, முதலில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க, சில இள வயதுள்ள பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த முதல்ல கொண்டிருந்த அந்த ஆதி விசுவாசத்தை, அன்பை நம்ம விடாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்துல பாருங்க, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம இது வந்து கனத்துக்கு பாத்திரராக எண்ணுவது இரண்டாவது. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து நம்ம இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதோடு கூட நாமும் கூட திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறாரு. 1 தீமோத்தேயு 5:8 சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தன் வீட்டாரை, தன் சொந்த ஜனங்களை, தன்னுடைய குடும்பத்தார, அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொல்றாரு, அவங்க விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. விசாரிக்கிறதுனா என்ன, அவர்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து அவர்களை நேசித்து, அதாவது இதை நம்ம பார்க்கும்போது ஜீசஸ் வந்து சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால் உன்னுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல வச்சு விடுங்கன்னு சொல்றாரு. இது 6:34 ஆயிடுச்சா? சாரி, டைம் பார்க்கலப்பா நான். ஓகே, அப்போ வந்து போவாஸ் எப்படி ரூத்தை விசாரிக்கிறாரு. ரூத்தை விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் கூட அந்த ரூத்தோட நல்வாழ்வுக்காக என்னென்னலாம் மேக்சிமம் செய்ய முடியுமோ அதை யோசித்து அவர்கள் பார்வையில யோசித்துச்சே, இப்படி செஞ்சா அவங்களுக்கு நல்லது, இப்படி செஞ்சா ரூத்துக்கு சந்தோஷப்படுவாங்க, இப்படி செஞ்சா அவங்களுக்கு நன்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து அவர் நிதானமாய் நேர்த்தியாய் செய்கிற அந்த ரூல்ஸையும் விட்டு விலகல. அப்படியாக அவர் செயல்படுகிறத பார்க்கிறோம். அப்படியாக நாமும் கூட விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் அதுல இருக்குது. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். தேவனை அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் அதை வந்து ஒரு கட்டளையாவே சொல்றாரு, ரூல்ஸாவே சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை பார்த்து, நீ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும், புரியுதா, அது ஒண்ணு மட்டும் நீ எனக்கு செஞ்சனா போதும், மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு என் தங்கம்ல அப்படி சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ என்னிடத்துல அன்பு கூறணும்ன்றதான் கட்டளையா சொல்றாரு. 22:5 பார்த்தோம்னா ஜோஷ்வால, ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இதயத்தோடும், இதுதான் ஆண்டவருக்கு எப்படி வேணும், அறகுறையெல்லாம் வேணாம், முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள். நமக்கு வந்து மோசஸோட கட்டளை இல்லைனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம கற்றிக்கொள்ள வேண்டும். ஓகே, இதெல்லாம் நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். பற்றிக்கொள்ளும் போது அவர் என்ன செய்வார், நமக்கு வாக்குத்தத்தம் செய்த அந்த நல் வார்த்தைகளில் ஒன்று கூட விடாதபடிக்கு நம் எதிரிகளை எல்லாம் ஆஃப் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஞாபகம் இருக்கிறதா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 9ஆம் வசனம். 22ல பார்த்தோன்னா, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததி, இன்றைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் சந்ததி, நீங்களும் நானும், ஆமென், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த எரேமியா 33:22 எப்படி வானத்து நட்சத்திரம் அளக்கப்படாதது, எண்ணப்படாதது, கடற்கரை மணல் அளக்கப்படாததோ அதே போல என் தாசனாகிய தாவீதோட சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன். எனக்கு நீ ஊழியம் செய்வாயானால் உன்னையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். நீ தாவீதின் சந்ததியா இருந்தாலே போதும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஸோ நாமும் கூட இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்வோம். தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் சந்ததியாக, சந்ததினா என்ன, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்ற மாதிரி அவருடைய சுபாவங்களை உடையவர்களாக நாம வாழும்போது கண்டிப்பா நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த 9ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும்
புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள்னா எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த வாக்கு தத்தத்தை நீங்க அப்புறமா தியானிங்க. இதுல எவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கு பாருங்க. கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியங்களை கேட்கிற உலக மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்களாம். அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் இருக்கும் என்று சொல்லி இந்த மே மாதத்துல ஆண்டவர் ரத்னா சிஸ்டர் மூலமாக வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது. இந்த நல்வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் செயல்படும்படி இது சொல்லி ஆண்டவரே இனிமே நம்ம இதை தான் செய்ய போறோம். ஒவ்வொரு மாதமே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதை அந்த மாதம் முழுவதிலும் அந்த 3 ஆராதனையில நம்ம நடத்துறோம். அதை உறுதுணையாக நம்ம சொல்லி அதை நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதோடு கூட நீங்களும் கூட நம்ம அனைவரும் கூட தனிப்பட்ட நம்ம ஜெப நேரத்திலும் கூட அந்த வார்த்தைகளை சொல்லி கையை வச்சு ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எனக்கு நடத்துங்க, அற்புதங்களை செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவர் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.